என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினில் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேரும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் யாரை குறித்து இப்படி எழுதி வைத்திருக்கிறார்? விபச்சாரம், வேசித்தனம் என்கிற கொடிதான பாவத்தை செய்கிறவர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அதாவது கணவனுக்கு துரோகம் பண்ணுறவங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணுறவங்க, திருமணத்திற்கு முன்பாகவே தவறான தொடர்புகளில் இருக்கிறவர்கள், கள்ள தொடர்பில் இருக்கிறவர்கள், இவர்களெல்லாம் குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறவர்கள் பல காரியங்களை சொல்லி தங்களை நியாயப்படுத்தலாம். ஆனால் அதன் பலன் என்னவா இருக்குமா? உன்னுடைய பிரயாசத்தின் பலன் பிரத்தியாருடைய வீட்டுக்கு போய் சேரும். அந்நியர் உன்னுடைய செல்வத்தினால் திருப்தி அடைவாங்கன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுறார். கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன், அல்லது கஷ்டப்பட்டு உழைத்து உன்னுடைய பெற்றோர்கள் பொருளை சேர்த்து வைத்திருப்பாங்க. ஆனால் உன்னுடைய துன்மார்க்கமான இந்த பாவத்தினாலே உன்னுடைய பிரயாசங்கள் அல்லது அவருடைய பிரயாசங்கள் அந்நியர்கள் வீட்டை போய் சேர ஆரம்பிக்கும். யார் எவருன்னே தெரியாத ஆட்களுக்கெல்லாம் நீ உன்னுடைய செல்வத்தை வீணாக செலவு செய்யத்தக்க ஒரு நிலை ஏற்பட ஆரம்பிக்கும்னு கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இந்த கள்ள தொடர்பு, கள்ள காதல், விபச்சாரம், வேசித்தனம் எவ்வளவு கொடூரமான ஒரு பாவமாய் காணப்படுகிறது பாருங்கள். தங்கள் விவாக வாழ்க்கையை அசுசிப்படுத்துகிற யாராயிருந்தாலும் கர்த்தருடைய கைக்கு தப்பிப்போவது இல்லை பாருங்கள். அப்படிப்பட்டவருடைய உழைப்பு வீணாய் போகும். அப்படிப்பட்டவர்கள் அழியாத ஒரு நிந்தைக்கு நேராய்த்தான் கடந்து போவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். உங்கள் கணவனுக்கு உண்மையாக இருங்கள், உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறார் பாருங்கள். எந்த வகையிலும் மனதளவிலும் அவர்களுக்கு துரோகம் செய்கிற நினைவுகள் உங்களுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தத்தை நேசிக்கிறவர், பரிசுத்தத்தில் வாசம் பண்ணுகிறவர். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எல்லா சமயத்திலும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.